வணக்கம் and welcome back to SO Super Kitchen. சாத்திரங்கள் பல பல கற்பாராம், சௌரியங்கள் பல பல செய்வராம், மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பராம், மூட கட்டுக்கள் யாவும் தகர்ப்பராம், காத்து மானிடர் செய்கை அனைத்தையும் கடவுளர்க்கு இனிதாகச் சமைப்பராம், ஏத்தி ஆண் மக்கள் போற்றிட வாழ்வராம், இளைய நங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ அப்படிங்கிற பாரதியாருடைய வரிகளுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பெண்மணியை தான் இன்னைக்கு பிரியாணி ஆஃப் லைஃப் எபிசோட்ல சீஃப் கெஸ்டா நம்ம பார்க்க போறோம். ஆனா இவங்க இளைய நங்கை இல்ல, ஒரு மூத்த பெண்மணி. அதாவது அம்மாவோட கிச்சனா இருந்தாலும் சரி, அமேசான் கிண்டிலா இருந்தாலும் சரி, நான் தான் அங்க குயின் அப்படின்னு தன்னை நிரூபிச்சு காட்டின, அனைவராலும் ரொம்ப மரியாதையோடும் பாசத்தோடும் மில்லட் குயின் அப்படின்னு அழைக்கப்படுற திருமதி இந்திரா நாராயண் அவங்கள்ட்ட தான் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்க எல்லா நேயர்களுக்கும் வணக்கம். அதுவும் ரொம்ப இதுவா இருக்கு, சந்தோஷமா இருக்கு எனக்கு. இங்கிருந்து சென்னையில இருந்து லண்டன் வரைக்கும் இப்படி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னை பற்றி, என் பேர் இந்திரா நாராயண், வயசு 65 வயசு ஆகுச்சு. நான் சிறுதானியத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நானே சாப்பிட்றேன். அதை பற்றி நிறைய டாக்டரேட் தான் வாங்கலை. நான் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு எப்படி அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ண ஆரம்பித்து, இங்கிலீஷில் ஒரு புக்கு, குக் புக்கு, தமிழில் 2 புக்கு எல்லாம் எழுதியிருக்கேன். இது எதுக்குன்னு சொன்னால், ஸ்பெஷலி உங்களை மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பே இல்லை இப்படி ஒரு இந்த சிறுதானியங்கள் சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்றது ரொம்ப வாய்ப்பே இல்லாமல், உங்கள் சூழலும் அந்த மாதிரி அவசரமாக சாப்பிட்டுட்டு குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் உங்களோட வாழ்க்கை முறையே ரொம்ப மாறி போயிடும். இங்கே நீங்கள் என்ன MBA படிச்சிருந்தாலும் அங்கே போய் நீங்கள் வாழும்போது உங்கள் வாழ்க்கை முறையே மாறி போய் நிறைய அடாப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் பாவம் நீங்கள் இருக்கீங்க. உங்களை மாதிரி அதுவும் அடுத்த தலைமுறைக்கு நான் கைடன்ஸாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டு இந்த புக்கை எழுதினது. உங்கள் எல்லாருக்கும் அது கிடைக்கணும். இல்லை, கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லி உங்களுக்கு லிங்க் கொடுக்க சொல்கிறேன். அமேசானில் கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நான் வழி பண்ணுறேன். முதல்ல சிறுதானியங்களை பற்றி தெரியுமான்னு எனக்கு தெரியல. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல என்னன்னு சொன்னால், உணவே மருந்துன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அந்த வழிமுறையில இருந்து தான் நம்ம மாறி போயிட்டோம். இப்போ ஆக்சுவலி நீங்களே கொஞ்சம் உட்காந்து யோசிச்சிங்களான்னு, உங்கள் பாட்டி அம்மா சாப்பிட்ட மாதிரி இப்போ நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடலை. நீங்கள் அங்கே போய் பர்கர், அது என்னென்னவோ அந்த சூழ்நிலை, அப்படி நான் தப்பு சொல்லலை, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றீங்க. அது வெளியில் போச்சு எப்பயான்னு ஒரு வாட்டி சாப்பிடுங்க. வீட்டில் இருக்கும்போது ஸ்பெஷலி பிள்ளைகளுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் பண்ணி நம்ம உணவு முறை தான். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் எல்லாருமே ரொம்ப என்ன காட்டிலும் ரொம்ப படித்தவங்களா இருக்கலாம், PhD அதெல்லாம் கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் யோசிச்சு பாருங்க, நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு உணவை நீங்கள் உள்ளே அனுப்புனீங்களா, அது என்ன சொல்கிறேன் நான், ஜெனட்டிக்கலி அது அவங்க நம்ம சாப்பிடாத ஒரு உணவு, அதை போய் நீங்கள் கொடுத்தீங்களான்னு அதை அக்செப்ட் பண்ண ரொம்ப ஈஸி இல்லை சிஸ்டம்க்கு ஃபர்ஸ்ட். அப்புறம் லோக்கலி க்ரோன் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால லோக்கலி க்ரோன்னு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அந்த இதுக்கு சூழ்நிலைக்கு, டெம்பரேச்சருக்கு, அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி சாப்பிடணும். ஸோ அதையும் சாப்பிடுங்க. கூட நம்ம சிறுதானியத்தையும் சாப்பிட்டீங்களான்னு உங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா பசங்களுக்கும் நீங்கள் வெக்கேஷனுக்கு எதாவது நீங்கள் கூட்டின்னு வந்தீங்களான்னு, இந்த உணவை பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டுக்கு வரத்துக்கே அவங்க பயப்படுவாங்க. இட் இஸ் ஸ்வெட்டிங் தேர், இட் இஸ் வெரி டர்ட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து பழக்கணும். வாட் எவர் இட் இஸ், தாய்மண் தான் நமக்கு, அதை மறக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த உணவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்க தலைமுறையோட அப்புறம் விட்டு போயிடும், அடுத்த தலைமுறைக்கு எதுவுமே தெரியாம போயிடும். நம்ம கலாச்சாரங்கள்ல நீங்க பாத்தீங்களா, இந்த சங்க காலத்துல இருந்து, நான் இப்ப அந்த புக்கெல்லாம் கூட படிச்சு பாக்குறேன், சங்க இலக்கியத்துல கூட இந்த வரகரிசி இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி ஔவையார் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, பட் நம்ம அதை விட்டுட்டோம். இப்போ அதை தான் இப்போ திருப்பி ரிவைவ் பண்ணி கொண்டு வந்து
நீங்க சாப்பிட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பசங்க சாப்பிடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மனசுல வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ இங்க இருந்து ரொம்ப படிச்சுட்டு நீங்க அங்க போயிருப்பீங்க. அன்பார்ச்சுனேட்லி விசா சுச்சுவேஷன் அது இது எல்லாம் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா மாறி இருப்பீங்க. ரொம்ப ஹைலி ப்ரொஃபஷனலா இருந்திருப்பீங்க இங்க. பெரிய எம்என்சியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. பட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிருக்கும் அங்கே போயிட்டு. எனக்கே ஆச்சு ஒரு 45 வருஷம் முன்னாடி. அப்பவே நான் ஒரு போஸ்ட் கிராஜுவேட். பட் ஆனால் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அதுதான் ஆகணும், ஏன்னா டிபெண்டன்ட் விசால இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அம்மா அதான் நானும் கேட்கணும்னு நினச்சேன். சாரி ஃபார் த இன்டரப்ஷன். அதாவது நீங்கள் முன்னாடி பேசும்போது சொன்னீங்க இல்லையா, என்னுடைய லைஃப் கிச்சன் டு கிண்டில் மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு அந்த ஜேர்னி பற்றி எங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்களேன் ப்ளீஸ். கண்டிப்பா கண்டிப்பா. அது நீங்க அதான் நான் யோசிச்சு பாருங்க. நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தேன் நானும். ஏன்னா எனக்கு சுச்சுவேஷன் அப்படி டிபெண்டன்ட் விசால தான் இருக்கணும்னு இருந்ததுனால. பட் நான் அதை வில்லிங்கா எடுத்துக்கிட்டேன். அந்த நான் வந்து அதனால வந்து ஐ டென்ட் லெட் மை செல்ஃப் டவுன். ஐயோ நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேனேன்னு சொல்லி அதை இது பண்ணிக்காம அப்பையில இருந்து என்ன பண்ணேன், டிஃப்ரெண்ட் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ், ஏன்னா நம்ம சவுத்துல இருந்து போயிருக்கோம் தெரியாது. அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சு பண்ண ஆரம்பிச்சு நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாம் இருந்தபோது இந்தியன் இதெல்லாம் அதெல்லாம் நான் இது பண்ணி அப்படியே நான் என்கரேஜ் பண்ணிட்டே தான் வந்தேன். ஸோ ஐ வாஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் டில் த ஏஜ் ஆஃப் 60 நான். ஸோ கிச்சன்ல தான் இருந்தேன் நான். மை லைஃப் வாஸ் ஒன்லி மை ஃபேமிலி. அது வரைக்கும் அந்த கிச்சனுக்குள்ளேயே தான் இருந்தேன் நான். இது ஒரு சுச்சுவேஷன் இன் 2020 எனக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஐ லாஸ்ட் மை ஹஸ்பண்ட். இப்போ சடன்ல ஐ வாஸ் அப்படியே டீப் ரூட்டடா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு 6 months I couldn't talk to anybody. I myself was scared. Such a strong woman. நான் எப்படி இப்படி ஒரு டிப்ரெஷனுக்கு போறேன்னு எனக்கே ஒரு பயம் வந்து, அப்புறம் அஃப்கோர்ஸ் ஃபேமிலி சப்போர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவங்கெல்லாம் தான் சொன்னாங்க, இவ்வளோ நல்லா குக் பண்ற எல்லாம் பண்றேன், ஒய் டோன்ட் யூ ஸ்டார்ட் ரைட்டிங் டவுன், பென்னிங் டவுன், தட் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லி தட் வாஸ் எ நியூ ஒரு ரோல் ஐ ஸ்டார்டட் டேக்கிங் அப். ஃபர்ஸ்ட் ஒரு பயமா இருந்தது, எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், டாக்குமெண்ட்ல போயிட்டு சும்மா எழுத ஆரம்பிச்சேன். ரெசிபி ரைட்டிங் கூட சரியா தெரியாது அப்பலாம். அண்ட் தெர் இஸ் நோ இன்ஸ்டிடியூஷன் டு டீச் ஆல் தீஸ் திங்ஸ். லைஃப் டீச்சர்ஸ் எவ்ரிதிங். இன்ஃபேக்ட் ஒரு டேயும் ஒரு லைஃப் டீச்சர்ஸ். அதுவும் அப்ராட்ல இருந்தா இன்னும் நிறைய டீச் பண்ணோம் இன்ஃபேக்ட் நமக்கு. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணேன் நான், ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் டவுன் தி ரெசிபி ஸ்லோலி இன் டாக்குமெண்ட். அப்புறம் பிக்சர் வேணும், அதையும் நானே பிக்சர் எடுக்க ஆரம்பிச்சு அந்த டாக்குமெண்டோட ஜாயின் பண்ண ஆரம்பிச்சு இப்படியே ஒரு என்ன சொல்றது, பை எண்ட் ஆஃப் 2020 ஐ வாஸ் ரெடி வித் 25 ரெசிபிஸ், பிக்சர்ஸ், எவ்ரிதிங். என்ன ஒரு தெரியாது. அப்போ மை டாட்டர் செட், யூ யுவர்செல்ஃப் கோ பப்ளிஷ் இட் இன் கிண்டர் அப்படின்னு சொன்னா. அதுவும் தட் வாஸ் சேலஞ்சிங். யூ டோன்ட் நோ, எனக்கு தெரியவே தெரியாது ஹவு டு பப்ளிஷ் எல்லாம். நான் நானே போய் அப்லோட் ஆற அந்த லாஸ்ட் மினிட்ல கூட அப்லோட் ஆகாம என்னமோ she said no, I am not going to help you, you will do it on your own, I know அப்படின்னு சொன்னான். திருப்பி நானே அதை ட்ரை பண்ணி அன்னைக்கு அப்லோட் பண்ணிட்டு படுத்துட்டேன். they said it will take 48 hours to release the bookன்னு சொன்னாங்க. பட் ஆனால் by middle of the night when I woke up for something, I saw the email, congratulations, your book has been published. You know, that day I cannot forget. I became an author suddenly. From kitchen I have come to Kindle as an author. So எல்லார்கிட்டையும் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறதே I'm an authorன்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சேன். And that book sold immensely well. I cannot put it in words. You know, I got an award from Amazon Kindle as the best book seller of that year, especially on cookery. எனக்கே நம்ப முடியல இன்னமும் அந்த நம்பர் அவ்வளோ எப்படி போச்சு இந்த புக்குன்னு. Then I realized people wanted this, especially millets. சிறுதானியத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க, நான் தெரிஞ்சது எனக்கு. அண்ட் வாட் ஐ அடுத்த செகண்ட் ஒரு சர்ப்ரைஸ் வாஸ் from Chennai. That time I was in USA with my daughter. The publisher called up and told me that we can publish your book with more recipes, ma'am, yours is interesting. இது கூட முதல்ல ஸ்கேமா இருக்குமோன்னு ஒரு பயம், ஏன்னா world is like that and pandemic is going on. Then I found out they are one of the best publishing house, Notion Presents. They in fact sitting there in US, I was writing down the recipe, sending the picture. We called, I didn't know, I mean technically என்னால் இவ்வளோ எப்படி பண்ண முடிஞ்சது above 60ல எனக்கு தெரியல. So well I coordinated, and that book was released in 2021 in fact, without my presence in Chennai. நான் யூஎஸ்ல தான் இருந்தேன் நான். Then I came down
And I started doing. Then I was recognized that I'm an author. அப்படின்னு சொல்லி சென்னையில் ரெகக்னிஷன் கிடைச்சி started doing workshop. அதெல்லாம் the surprise was ஒரு குரூப் வேர்ல்டு இவெண்ட் பண்ணோம் நாங்கள் கோயம்புத்தூர். அதுக்கு தான் நான் வந்திருந்தேன் இந்தியாவுக்கு. So when I got out of the stage, I finished everything, got out of the stage. One lady came up to me and she said, "Are you from Chennai?" This is in Coimbatore. I said, "Yes, I am from Chennai. When are you coming back?" "Tonight flight." "Will you please meet me tomorrow in my hotel? I am the owner of Hotel Savera." I was shocked. Hotel Savera la எனக்கு என்ன வேலை இருக்கு அப்படினு. Still having agreed, next day I went there. This is what I'm telling. These are all happened above 60 எனக்கு ஒரு என்ன சொல்றது ரோல் கிச்சன்ல இருந்து ஏதாவது சில கிண்டலுக்கு வந்தாச்சு. அடுத்து வந்து ஒரு ப்ரொஃபஷனல் நான் ஆத்தர் ஒரு ஸ்டெப்பா போயிட்டு இருக்கேன் நான். Then I went to Savera. She straight away she asked me, "Will you teach my chef?" அப்படின்னு all my chef அப்படின்னு. Then I was surprised. I said, "What? I mean, they're all qualified chef. Where am I to teach them? Like I'm a housewife turned into a little bit of profit." Then she called all their chef, and they all, what they told me still, it rings in my ears. The chief chef says, "Ma'am, don't worry. This is like a cricket field. One is a good bowler, one is a good batsman. Like that, one can make good sweet, one is good in bakery, and you are good in millet. We can take it from you. We are ready, ma'am." That gave immense confidence in me, actually, more than them. It gave immense confidence that I can teach even a professional. I taught for 1 month there daily, morning to evening. I used to go. That became my home ground. Even today, if I have to meet somebody, I will meet only in Savera. Because she encouraged me, the chef, everybody encouraged. They learned so well, in fact. I mean, can you imagine above 60, you are teaching a profession? கண்டிப்பா கண்டிப்பா அம்மா. இப்ப ஒரு செயல் பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கு வயசு ஒரு தடையே இல்லை அப்படிங்கறதுக்கு நீங்க மிகச்சிறந்த உதாரணம். இப்ப நானே கூட எல்லார்கிட்டயும் சொல்றது வயசு ஒரு நம்பர் தான், அவ்வளவுதான். வயசு ஒரு நம்பர் தான், அவ்வளவுதான். இப்ப விட அந்த ஒரு 1 month கொடுத்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு, I cannot put it in words. At the end of the 30 days, she had organized an press meet where I will be showcasing live demo in front of 1,000 people. அது ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் அப் எனக்கு. மீடியால இருந்த பர்சன்ஸ், வெரி சீனியர் ஷெஃப் எல்லாரும் வந்து ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்காங்க. எல்லாரும் முன்னாடி நான் லைவ் டெமோ பண்ணி அவங்க கேட்குற டவுட்ஸுக்கு எல்லாம் கிளாரிஃபை பண்ணி மில்லட்ஸ்ல. I mean, by next day, I mean, in media, you are there coming around, so many people asking, like, will you do it for us? அந்த மாதிரி ஆனந்த் விகடன், ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் புக், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க அந்த அவள் விகடன்ல இருந்து இமீடியட்டா கூப்பிட்டு என்னை இன்டர்வியூ பண்ணி, தென் கேம் எ கால் ஃப்ரம் தமிழ்நாடு கவர்மெண்ட். அது இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு. அவங்க சொன்னாங்க, கேன் யூ டீச் எங்களோட இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப், அதாவது சுய உதவி குழு பெண்களுக்கு நீங்க டீச் பண்றீங்களா மேடம், so that they will start their livelihood. இதை கத்துக்கிட்டு அப்படின்னு. I cannot put it in words. அந்த satisfaction, அதான் சொல்றேன். 2020 ஜான்வரியில இருந்த இந்திரா நாராயணுக்கும் இன்னைக்கு நான் இருக்கிற இந்திரா நாராயணுக்கும் வாட் அ சேஞ்ச். இப்ப லண்டன்ல இந்த மாதிரி பேசுறதுக்கு இதெல்லாம் எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் ஆல் தோஸ் கான்ஃபிடன்ஸ் ஸ்லோலி, when you do something passion with respect, if you do, I'm sure you can reach heights. ஆக்சுவலி அம்மா பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்குள்ளேயே இருக்கு. நம்ம தான் அதை வந்து கண்டுக்கிறது இல்லை, கண்டுபிடிக்கிறது இல்லை. பட் எப்போ நமக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி டைமிங் கிடைக்குதோ அண்டு இந்த விஷயம் எனக்குள்ள இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோமோ அப்போ அது என்ன ஆகும்னா நமக்குள்ள இருந்து அப்படியே ஊற்று மாதிரி பீறிட்டு வெளியில வந்துருது இல்லையா? ஆமா, அப்படிதான். கரெக்ட். அப்படிதான் எனக்கும். அது இப்ப கூட எனக்கு எல்லாம் மில்லட்ல தெரியும், நான் பெருமைப்பட்டு. என்னோட தெரிஞ்சவங்க கூட இருக்கலாம், பட் ஆஸ் யூ செட் அவங்களுக்கு ரைட் பிளாட்ஃபார்ம் கிடைக்கலையா இருக்கும் டு பிரிங் இட் அவுட். இன்ஃபேக்ட் நமக்கு தெரிஞ்சிருக்குன்ற கர்வமும் வரக்கூடாது. அட் த சேம் டைம் என்னோட பாலிசி இப்ப என்னன்னு சொன்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கண்டிப்பா இந்த மில்லட்ஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இதுக்கப்புறம் நான் எனக்கு ஒரு பெரிய சான்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட். Then I had the chance of going to the Indian Institute of Millet in Hyderabad, Research Institute. அங்க போய் 3 day ட்ரைனிங். அங்கதான் பார்த்தேன் நான், அவங்க PhD பண்ணியிருக்காங்க. பட் they were waiting for me because what they are saying, நாங்க வந்து we know only book knowledge, but you have practical knowledge. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இன்ஃபேக்ட் டு இன்டராக்ட் வித் ஆல் திஸ்
வெரி சீனியர் சயின்டிஸ்ட் அவங்க எல்லாம் விட என்னோட புக் வந்து அங்க ரெஃபரன்ஸ்க்கு வச்சாங்க. ஐ திங்க் லைக் தட் இஸ் லைக் ஆஸ்கார் வின்னிங் ஃபார் மீ ரியல். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் வேற எது இல்லை ஆஸ்கார் வின்னிங் மாதிரி. இது எல்லாமே நான் பண்றது திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றேன். அபவ் 60ல பெரிய கம்ப்யூட்டர் நாலேஜ்லாம் இல்லாம ஸ்லோலி ஒன் பை ஒன் when it is coming I am learning. இப்போ ரைட் நவ் ஈவன் உங்களோட ஜாயின் பண்றதுக்கு கூட எனக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி டு கோ நான் மார்னிங் அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் ரைட் நவ் ஐ லேர்ன்ட் ஆன் மை ஓன். நோபடி இஸ் தேர் வித் மீ. ஐ லேர்ன்ட் எவ்ரிதிங். So the confidence gives you to learn more. அதுதான். See, when you have the confidence, I can do it, and the encouragement எல்லாத்தையும் எடுத்துட்டு if you move forward and help others, that is the most important point we have to learn. We have to help each other. In fact, அது ஐ திங்க் அப்ராட்ல இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். இப்போ ஃப்ரெண்டுன்னு பார்க்க மாட்டோம் நம்ம. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா அவங்க வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பணும். See, I know so many of my friends, my daughter calls them like சித்தி மாமா அந்த மாதிரி ஒரு உறவு வச்சுதான். ஏன்னா which she was missing back home. அதெல்லாம் அங்க. In fact, when she got married, you won't believe 70 of my friends flew from so many other countries அவளோட கல்யாணத்துக்கு. இல்ல எனக்கு வந்து அது இப்போ சொல்றேன் நிறைய 40 years 45 yearsக்கு மேல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இப்போ. அதான் அவங்க எல்லாமே சொல்றதுதான், ஓ நாங்க டிஃப்ரெண்ட் இந்திராவை இப்ப பாக்குறோமே நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆஃப்டர் நாராயண் ஜெத் இவ்வளோ போல்டா வந்து வெளியில வந்து சோ மச் டூயிங் ஃபார் த சொசைட்டி. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசையா இருக்கு சொசைட்டிக்கு. நிறைய நானே கூட இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சது அடுத்தவங்களுக்கு டெஃபினட்டா ஷேர் பண்ணணும். தட்ஸ் மை பாயிண்ட். இன்ஃபேக்ட் இந்த ஷேரிங் இல்லாம இருந்தோம்னா ஷேரிங் இஸ் ஆல்வேஸ் கேரிங். sharing is caring. Don't think that they are not doing anything. அவங்க நமக்கு ஒண்ணுமே பண்றதுலயே நம்ம பண்ணணும்ன்ற ஆட்டிடியூட் விட்டுடுங்க. நம்ம பண்ணலாம். அவங்க சான்ஸ் வரைச்சு அவங்களும் பண்ணுவாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்தா டிசப்பாயின்மெண்ட் வந்துடும் லைஃப்ல. எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம இப்ப நான் கூட மில்லட்ஸ்ல ஒரு விதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் ஐ மூவிங் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ அப்படி நம்ம போனா தான் நமக்கு we will get a good result in life. In fact, and நிறைய பேருக்கு ஏதாவது மில்லட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுமா, பை த புக் அண்ட் கோ. அண்ட் இன் பிட்வீன் இன்ஃபேக்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எனக்கு. இன்னும் யூடியூப் ஆன் மை ஓன் நான் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல. கொலாபரேஷன்ஸ்ல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இன்னமும். பிகாஸ் ஆஃப் மை அதாவது சம்டைம் ஐம் ஹியர் சம்டைம் இன் யூஎஸ். ஸோ ஒரு பர்மனன்ட் பிளேஸ்ல இருந்தால் தான் பண்ண முடியும்ல. பட் இன் பிட்வீன் ஐ ஷுட் நாட் ஃபர்கெட் தட் ஐ டிட் ஃபார் நாயகி டிவி சேனல். அவங்களுக்கு வந்து நான் யூடியூப் போட்டு கொடுத்துருக்கேன். நான் நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணா வரும். இன்ஃபேக்ட் ஐ ஷுட் நாட் ஃபர்கெட் மிஸ்ஸஸ் லோகநாயகி, தி நாயகி டிவி. She also the right time she called me and she said you can. Then that time I was not ready to show my face. இன்னைக்கு இப்ப தைரியமா பேசுறேன். அப்ப அன்னைக்கு நான் சொன்னேன் அவங்க கிட்ட, எனக்கு என்னோட ஃபேஸ் காட்ட வேண்டாம், யூடியூப் பண்ணி கொடுக்குறேன், ஒன்லி மை ஹேண்ட்ஸ் அப்படின்னு. அண்ட் ஷி பாவம் நான் என்னென்ன ரூல்ஸ் போட்டேனோ எல்லாத்துக்குமே அவங்க அக்ரி பண்ணி ஆல் மை ரெசிபிஸ் கேம் அவுட். அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகலைன்னா கூட பட் தட் வாஸ் ஆல்சோ எ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் மீ டு மூவ் ஃபார்வர்ட். எனக்கு அவங்களும் ஒரு விதத்துல என்ன அப்படி என்கரேஜ் பண்ணவே தான் எனக்கு அந்த வீடியோனா என்னன்னு தெரிஞ்சுது. இப்ப வீடியோல பேசுற தைரியம் எல்லாம் அன்னைக்கு கொடுத்தது அவங்க தான். இன்ஃபேக்ட் மிஸ்ஸஸ் லோகநாயகி அவங்க தான் கொடுத்தாங்க. அண்ட் from Neena Reddy from Savera, that experience, you know, எல்லாம் if we are good, நம்மள சுத்தி எல்லாரும் நல்லவங்க தான் வருவாங்க. அவங்களெல்லாம் மறக்கவே முடியாது. அவங்களெல்லாம் மறக்கவே முடியாது. அவங்க I don't know, Neena Reddy எல்லாம் such a huge hotel owner. I don't know what made it to come and ask me to teach their chef. இப்போ அவங்க மெனுல என்னோட ரெசிபிஸ்லாம் இருக்கு. இன்ஃபேக்ட் தமிழ் புக்கை வந்து நான் I said I want to release it. Immediately she said, why, my hall is there, no, you can take it அப்படின்னாங்க. ஆனால் அடுத்து நான் வர வேண்டியது டாக்டர் சிவராமன். நான் புக்கை எழுதிட்டு சாஃப்ட் காப்பியை அவருக்கு அனுப்பிச்சிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணேன், நீங்க கேன் யூ ரைட் ப்ரிஃபேஸ், முன்னுரை எழுதி தர முடியுமா டாக்டர்னு. எனக்கு அது ஒரு என்ன சொல்றது, அவர் எழுதி கொடுத்தா அது ஆப்டா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில அனுப்பிச்சு விட்டுருந்தேன். ஒரு 1 வீக் ரொம்ப சைலண்டா இருந்து கேட்கலாமா கூடாதா அது கூட தெரியல. ஐ வாஸ் வெயிட்டிங். பட் நைட் ஒரு நாளைக்கு 10:45 நைட்டுக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து அவரோட அந்த ப்ரிஃபேஸ் எழுதின வந்துட்டு நான் படிச்சுட்டே அப்படியே
uh, then he said, are you still awake in Kinder? I said yes. Then I told him, I can't put it in words. Thank you is a very small word. Such a senior doctor, knowledgeable doctor, and book ஃபுல்லா படிச்சுட்டு ஒரு ப்ரிஃபேஸ் எழுதி கொடுக்கறாருன்னு சொன்னா I told him இது ஒன் மோர் ஆஸ்கார் மாதிரி எனக்கு இன்ஃபேக்ட். கண்டிப்பா அம்மா. ஆக்சுவலி சிறுதானியங்கள்ல இத்தனை வகைகள் இருக்கு, இது இந்தந்த நோய்களுக்கு ரொம்ப சரியானது அப்படிங்கறத அவருடைய பேச்சை கேட்டுதான் நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, அப்படிதான். நீங்க அதுதான் நான் சொல்றேன். அவர் வந்து எனக்கு அப்புறம் கைட் பண்ண ஆரம்பிச்சாரு. then he started telling not to mix millets, not to mix with rice. ஸோ நிறைய கேட்டுக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் நான் வந்து 2020க்கு முன்னாடி எனக்கு பண்ண தெரிஞ்சிருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. வித் சச் அ சீனியர் டாக்டரோட இப்போ கூட எனக்கு எவ்வளோ ஐ நோ இஸ் சோ பிஸி பட் ஸ்டில் ஐ சென்ட் அ வாய்ஸ் நோட், டாக்டர் இது கரெக்டா அது கரெக்டா அப்படின்னு சொல்லி. அவருக்கு டைம் இருக்கும்போது அவர் எனக்கு ரிப்ளை பண்ணுவார். அவர் வந்து எனக்கு புக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்தார் லாஸ்ட் இயர். He said it's an honor to me to release a book. அப்படியே சொன்னாரு ஸ்டேஜ்ல. above 60க்கு மேல எவ்வளவு துணிச்சலா, அதுவும் இந்த மில்லட்ன்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து எல்லாருமே பயப்படுவாங்க, அதை எடுத்து துணிச்சலா மிக்ஸ் பண்ணாம இவ்வளவு தூரம் எழுதிட்டு என்னை வந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னா இது கரும்பு கடிக்க கூலியா அப்படி அந்த மாதிரின்னு சொன்னாரு. அது கூட ஒரு பெரிய ஹானர் எனக்கு வந்து. அவர் வந்து எனக்கு புக் ரிலீஸ் பண்ணி கொடுத்தது எனக்கு பெரிய ஹானர் தான் இன்ஃபேக்ட். அது என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் இப்ப எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த வேணும்னா நிறைய பேர் கூட சொல்றாங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வருது. அதாவது ஐயோ என்ன தைரியம், அவர் போன பிறகு கூட உட்காந்து இவ்வளவு சமைச்சு போட்டோ எடுத்து இப்படி போட்டுட்டு இருக்காங்களே, கொஞ்சம் கூட உங்களுக்கு வருத்தம் இல்லையா அப்படின்ட்டு சொல்ல ஒரு செக்ஷனும் இருக்காங்க. see world is like that, செக்ஷன் இருக்காங்க. நான் ஆனா அதை பத்தி நான் கேர் பண்றது. ஏன்னா I am crying inside. நான் வெளியில அழுதுதான் காட்டணும்னு அவசியமே கிடையாது. சரி, நான் அப்படியே அழுதால அவர் வரப்போறாரா? இல்ல. ஆமா, இப்ப நம்ம கிட்ட ஒருத்தங்க இல்ல அப்படின்னா அதுக்காக நான் சோகமா மூலையில உட்காந்து அழுது அப்படிதான் என்னுடைய அன்பை அவங்க மேல வெளிப்படுத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதாவது நம்ம ஏதாவது சாதனை செஞ்சும் காமிக்கலாம் இல்லையா நம்மளுடைய அன்பை. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க ஹஸ்பண்ட் இப்ப இல்ல, பட் இந்திரா நாராயணன் சொல்லிட்டு நீங்க சாதிச்சு அவருடைய பேரை இன்னமும் நிலைக்க வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? தட் இஸ் வாட் என் உள்ள இருக்காரு. கண்டிப்பா எனக்கு வழி நடத்தி கொண்டு போறது இப்ப அவர் தான் என்னோட மனசு. நான் வந்து அதனால அந்த நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் நான் எடுத்துக்கிறதே கிடையாது. அது அவங்களுக்கு பாவம் அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு வந்து அதுக்கு மேல வேர்ல்டு பத்தி தெரியல. எனக்கு வந்து இன்னும் நான் பெட்டரா எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதனால நான் பண்றேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ எம் மூவிங் ஃபார்வர்ட். இன்ஃபேக்ட் சொல்றவங்க சொல்லட்டும், அதை பத்தி எனக்கு கேரே இல்லை. எனக்கு எங்கிருந்தோ இஸ் இன்சைட் மீ அண்ட் ஹீஸ் பிளெஸிங் மீ எவ்ரி டே, ஹீஸ் கைடிங் மீ அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஆமா, அது இல்லைன்னா எனக்கு இந்த அளவுக்கு, அதான் நான் சொல்றேன், திருப்பி சொல்றேன், கிச்சன் டு கிண்டல் வந்து இன்னைக்கு இன்ஃபேக்ட் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்னு சொல்லி டெல்லியில யூனியன் கவர்மெண்ட் ஒரு ஃபோரம் ஒன்று இது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோரம் ஆல்சோ வாண்டட் மை புக். ஸோ ஐ ஹவ் சென்ட் மை புக்ஸ் தேர். இன்ஃபேக்ட் அங்கே ரெகக்னைஸ் ஆயிருக்கு. அப்போ இந்தியா இஸ் ஜாயினிங் இப்போ வந்து குளோபல் மில்லட் ஃபோரம்ல. அதுக்கும் வந்து என்னை வந்து இது இன்க்ளூட் பண்றதுக்கு they are trying. So அது next step எனக்கு இன்ஃபேக்ட். ஸோ இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஐ பீன் மூவிங் நவ். அதான் சொன்னேன், இப்போ ஷெஃப் தீனா வந்து எங்கிட்ட கேட்டாரு, எனக்கு ஒரு வீடியோ போடணுமா உங்களுக்கு அப்படின்னு. ஐ டோன்ட் நோ, நீங்க போய் யூடியூப்ல போய் பாருங்க, ஒரு 6 lakh மேல வியூஸ் எல்லாம் போயிருக்கு. அது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட், அதெல்லாம் பாக்குறச்சு எனக்கே நம்ப முடியல. we have done this அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் ரொம்ப இதுவா இருக்கு. பட் ஆனா இது இப்போ ஒரு ஃபீலிங், அதாவது இது ஒன்லி பிகினிங், இன்னும் லாங் வே டு கோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு I'm still that feelingல தான் இருக்கேன் நான். இன்ஃபேக்ட் any other questions or anything சொல்லுங்க நீங்க. I am ready, prepared to answer. நான் உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் வந்து யூடியூப்ல பார்த்தேன். அதை பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ எனக்கு வந்து உங்கள் கூட பாட்காஸ்ட் ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த சிறுதானியங்கள்லாம் நான் அவ்வளோ அதிகமாக முன்னாடி என்னுடைய சமையலில் நான் உபயோகிச்சதில்லை.
எனக்கு இப்போ சமீபமாக ஒரு உடம்பு முடியாமல் போச்சு. அதனால அதாவது என்னுடைய ஹெல்த்தை நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை சாப்பிட ஆரம்பித்தேன். அண்ட் இன்னொரு விஷயம், இங்கே யூகேல வந்து முத்தமிழ் அகாடமி ஒரு பாரம்பரிய சமையல் போட்டி நடத்தினாங்க. ஸோ அதுக்கு அப்புறமா இந்த ஒவ்வொரு மில்லட்ஸாக நான் வந்து சமைக்க ஆரம்பித்தேன், அது தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் உங்களுடைய வீடியோஸ் வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன். அது உங்களுடைய ஸ்டோரியெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. எனக்கு உடனே உங்ககிட்ட பேசணும்னு ஆசையாக இருந்தது. அண்ட் உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்கும் பொழுது நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக கண்டிப்பாக பண்ணலாம்மா, பாட்காஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அம்மா. இது அதான் நான் சொல்றேன், நான் திருப்பி என்னோட இதுவே அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், என் நாலேஜ் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், என்னோட போயிடக்கூடாதுன்ற ஒரு இது. அது பாட்காஸ்டா இருக்கலாம், யூடியூபா இருக்கலாம், எனிதிங். இப்போ வந்து வேர்ல்ட் ஹஸ் பிகம் சோ ஸ்மால். ஒரு ஃபோனுக்குள்ள அடங்கி போச்சு. எனக்கு தெரியும் 45 இயர்ஸ் முன்னாடி when I went abroad, எங்க அம்மா கிட்ட பேசணும்னா ஐ ஹாவ் டு வெயிட். ஒரு கால் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மினிட்டுக்கு ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தி. ஸோ நோட்ல எழுதி வச்சுட்டு கடன்னு பேசணும். இன்ஃபேக்ட் என்ன அதாவது ஏன்னா தட் இஸ் ஹவ் வி லிவ்ட், யூ நோ. இப்போ அப்படி இல்ல, நம்ம கைக்குள்ள உலகம் அடக்கம். இப்போ இந்த ஒரு போனுக்குள்ள கையளவு மனசு மாதிரி கையளவு உலகமாய் போச்சு. கையளவுக்கு உலகம் ஆயிடுச்சு. ஆனா அதுல நல்லதுதான் நம்ம எடுத்துக்கணும், அதுல நிறைய கெட்டது இருக்கு. ஆமா, நம்ம வந்து இந்த சோசியல் மீடியான்னு சொல்றத வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து எது நமக்கு வந்து நல்லதுன்னு சொல்லி எடுத்துக்கணும், அதையும் பார்க்கணும். நம்ம அனாவசியமா வந்து நம்ம எல்லாரும் நிறைய பேர் ரெக்வஸ்ட் கொடுத்தா பார்க்கணும், அந்த பேரை பார்க்கணும். யார் அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாலும் ஒரு வாட்டி அவங்க ப்ரொஃபைல போய் ஒரு வாட்டி செக் பண்ணணும். நம்ம செக் பண்ணிட்டு அது கரெக்டா இருக்கா பார்த்து, இல்லாத டவுட்டா இருந்தா வேற யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கணும். இது இந்த ப்ரொஃபைல்ல இருந்து எனக்கு இப்படி வந்திருக்கு, இஸ் இட் ரைட்? நான் இன்ஃபேக்ட் எனக்கு பப்ளிஷரே நான் சொல்றேன், முதல்ல நான் ஸ்கேம் தான் நினைச்சேன். நான் யார் இந்த காலத்துல வந்து நான் ஒரு புக் பப்ளிஷ் பண்றேன்னு வருவாங்க அப்படின்னுட்டுன்னு சரி, அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க பெரிய பப்ளிஷர்ன்றது. அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது என்னன்னு சொன்னா, இந்த உலகம் இப்ப வந்து கரிகாலம், கரெக்டா சொல்றது கரிகாலம். நல்லது நிறைய இருக்கு, கெட்டதும் நிறைய இருக்கு இன்ஃபேக்ட். அதனால நமக்கு வந்து எது நமக்கு கரெக்டா நல்லதுன்னு படுதோ அதுதான் நம்ம எடுக்கணும். இன்ஃபேக்ட் ஜாக்கிரதையாவும் இருக்கணும் அதே சமயத்துல. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இந்த மில்லட் நாலேஜ் கரெக்டான பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போயிட்டு, அதனாலதான் பாட்காஸ்ட் கேட்டோன்னா ஐ செட் எஸ், இட்ஸ் ஓகே. எப்படி போனா என்ன, அங்க இருக்கிற லண்டன் தமிழ் நேயர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. இப்ப அங்க இருந்து யாரும் கத்துக்க, நம்ம வாங்க இதுல வாங்க, ஜூம்ல வாங்க, நான் கத்து கொடுக்குறேன் எல்லாருக்கும். இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் எப்படி கண்டிப்பா கத்து கொடுக்குறேன். அது எப்படி வாங்குறது எங்களுக்கு கிடைக்காதே மேடம் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க அடுத்த லைன் எனக்கு தெரியும். அதுக்கெல்லாமும் நான் பேசி உங்களுக்கு அனுப்புறதுக்கு, இன்ஃபேக்ட் இங்க இருந்து இதுல கொரியர்ல அனுப்புறதுக்கு எல்லாமே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு எல்லாத்துக்குமே. நமக்கு இப்ப வந்து எனக்கு தைரியம் இருக்கு. நான் கண்டிப்பா தான் சொல்லுவேன் பண்ணேன். ஏன்னா நான் பெற்ற இன்பம் வையகமும் பெற வேண்டும். அதனால கண்டிப்பா நீங்க எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருக்கணும். யாரெல்லாம் கத்துக்க ஆசைப்படுறீங்களோ வாங்க, ஜூம்ல கத்துக்கலாம் ஜாலியா. நான் லாஸ்ட் வீக் கூட அயர்லாந்துல இருக்கிறவங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன் நானு. அவங்க வந்து இன்ஃபேக்ட் அவங்க அதான் இப்ப எனக்கு வாங்க முடியாதே மேடம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் அவங்க வீட்டுக்கு அனுப்ப சொல்லிட்டு அங்கிருந்து இப்ப அவளுக்கு இந்த வீக் அவளுக்கு வரும்படி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஷி வாஸ் சோ ஹாப்பி. ஷி செட் இது இந்த மாதிரி நாங்க திங்கே பண்ணல மேடம் உங்களுக்கு. நான் சொன்னேன் எனக்கு கூட இந்த திங்கிங்லாம் இப்பதான் வருதுமா, எனக்கும் தெரியாது. வெளியில வர உங்க அம்மாவுக்கு பாவம் தெரியலன்னா அவங்க வெளியில வரல, பாவம் நாலேஜ் இல்லை. வெளியில வரதான் இதெல்லாம் வரும், அதனால கவலைப்படாதுன்னு. ஸோ ஷீ இஸ் ஸோ ஹாப்பி. ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் தி இது பேக்கேஜ் வந்தோடனே நான் ஆண்டி ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் டூயிங். அதுக்குள்ள ஆனால் கிளாஸ் கத்துக்கிட்டா. ஷீ லேர்ன்ட் எவ்ரிதிங். அயர்லாண்ட்லேருந்து அவங்க 3 பேரும் கத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி லண்டன் வாழ் தமிழர்களும் வாங்க, கண்டிப்பா கத்து கொடுக்குறேன். இல்ல என்ன கூப்பிடுங்க லண்டன், நான் வரேன். நானு கண்டிப்பா வந்து அந்த கிளாஸ் எடுக்கிறேன், எது வேணாலும் பண்றேன் நான். ஏன்னா நாலேஜ் ஷேர் பண்ணணும். லண்டனா இருந்தாலும் சரி, அயர்லாண்டா இருந்தாலும் சரி, யூஎஸ்ஏ இருந்தாலும் சரி, நம்மளோட பாரம்பரியம் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நம்ம கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதனால அதுக்கு என்ன வழி, அதுவும் இப்போ வேர்ல்ட தான் சொல்லுங்க, கம்யூனிகேஷன் இஸ் பிகம் சோ ஈஸி. இப்போ முன்ன மாதிரி இல்லை. ஸோ நம்ம நல்லபடிக்கு நல்ல கம்யூனிகேஷன், நல்ல நல்லதெல்லாம் கத்துக்கலாம். இன்ஃபேக்ட் ஐ திங்க் தமிழ் எல்லாம் கூட கத்து கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிள்ளைகளுக்கு அங்க சண்டேஸ்ல. தமிழ் பள்ளி எல்லாம் இருக்கு. நான் எங்க பசங்க எல்லாம் கூட தமிழ் படிச்சுக்கிறாங்க.
அதுதான் அது அதே மாதிரி தமிழ் உணவும் ஒரு கலாச்சாரத்துக்கு கொண்டு வாங்க. அதுக்கு நம்மளே ஆரம்பிக்கலாம். நம்மளே ஜூம்ல ஆரம்பிச்சு நம்ம கத்து கொடுத்து எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு இது இருக்கணும்ல, ஸ்டெப்பிங் ஸ்டோன் இருக்கனால நம்ம பண்ணலாம் அதை. ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கணும். நம்ம தொடங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்களா இருக்கும். சந்தோஷமா பண்ணி கொடுப்பேன். மனசு நிறைய கண்டிப்பா தமிழர்கள்னு இல்லை, இந்தியர்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு கத்துக்கிறவங்க ஆசைப்படணும். நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும் தான் திருப்பி சொல்றேன். உணவே மருந்து. நம்ம அப்படி இருந்தாதான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம ஏன்னா அதுக்கப்புறம் வயசான பிறகு நானே இப்ப ரியலைஸ் பண்றேன், 65 வயசுல எனக்கு இவ்வளவும் பண்ண முடியறது என்னன்னா, என்னோட ஏர்லி டேஸ்ல நல்ல உணவு இருந்திருக்கு எனக்கு. த பேஸ்மெண்ட் அததான் நம்ம பார்க்கணும். அதனாலதான் இப்ப கூட எனக்கு நிறைய பேர் கேக்குறாங்க, இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கீங்களே டயர்ட் ஆகலையா, அதுவா இதுவான்னு கேக்குறாங்க. இல்ல, நான் சாப்பிடுற அந்த உணவும். அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்ல ஆசைப்படுறேன். நான் 2012 இது ஒரு சிறுதானியம் ஆரம்பிச்சது ஒரு சின்ன இதுதான். ஐ டாக்டர் எனக்கு கேட்ராக்ட் சர்ஜரிக்கு தான் சென்னையில தான் போனேன். பட் அன்பார்ச்சுனேட்லி ராங்கா பண்ணிட்டாரு அவர். இன்ஃபேக்ட் ஸோ அந்த 12 நெக்ஸ்ட் டே எனக்கு ஐசைட் போயிடுச்சு. ஐ லாஸ்ட் மை ஐசைட் இன் த ரைட். எனக்கு அப்போ ரொம்ப ஒபீஸா இருப்பேன். சம்திங் அரௌண்ட் 80+ கிலோஸ்ல இருந்தேன் நான், கிலோஸ்ல. அண்ட் லாஸ்ட் மை ஐசைட். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ன போது they said we have to wait, பார்க்கணும் அப்படின்னு. லக்கிலி அப்போ எனக்கு பிபி சுகர் எதுவும் இல்லாதால ஆன் த 3rd day எனக்கு ஒரு ரீசர்ஜரி பண்ணணும். ரெட்டினாவை டேர் பண்ணி ஒரு 14 சூச்சஸ்லாம் போட்டு அந்த ரீசர்ஜரி பண்ணாங்க. ரீசர்ஜரி பண்ணபொழுது என்கிட்ட சொன்னது, it is only with a hope that you are going to get eyesight. இது ஹோப் தான். Let's pray அப்படின்னு சொல்லிட்டாங்க. 12 days my eyes was closed. After 12 days when they were opening, I was confident. In fact, I will get my eyesight. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். and I got my eyesight. அப்ப அந்த 12 days was a learning எனக்கு. இன்ஃபேக்ட் எப்படின்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒபீஸா இருந்ததால டாக்டர்ஸும் சொன்னாங்க, இவ்வளோ படிச்சிருக்கீங்க, எல்லாம் பண்றீங்க, இவ்வளோ ஒபீஸா இருக்கீங்க, யூ மைட் லேண்ட் அப் இன் டயபெட்டிக் அண்ட் எனிதிங். இப்போ கண்ணு பார்வை வந்த பிறகு இன்னும் ரொம்ப கான்ஷியஸா இருக்க ஆரம்பிச்சேன் நான். அப்பதான் இந்த தேடலுக்கு போனேன், எப்படி இழைக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கார்ப்ஸ் கட் பண்ணணும் அப்படிங்க, சவுத் இந்தியன் ரைஸ் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஐ ஸ்டார்டட் கோயிங் டு ஆயுர்வேதிக் டாக்டர், சித்தா டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போய் பார்த்து பேசி. இப்போ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க மில்லட்டை. பட் ஆனால் அவங்க எனக்கு சமைக்க கற்றுக் கொடுத்து ஸ்டார்ட் டேக்கிங் திஸ்ன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அப்போ யாரும் ரோல் மாடல் இல்லை, யூடியூப்ல இல்லை, எதுவும் இல்லை. யூ won't believe my kitchen became a science lab for me. ஒரு நாளைக்கு 1 hour ஊற வச்சு பார்ப்பேன், ஒரு நாளைக்கு 20 minutes ஊற வச்சு பார்ப்பேன். எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணி. அண்ட் மை ஹஸ்பண்ட் வாஸ் டெல்லிங் மீ ஆல்சோ, அப்போ இருந்தபோது, இவர் இப்போதான் கண்ணு சரியாயிருக்கு, வயர் தட்டில் ஸ்டமக் இஷ்யூஸ் நெக்ஸ்ட் எதுவும் பண்ணிக்காத, இப்போ வேண்டாம் விட்டுடு அப்படி இப்படின்னு சொன்னார். பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு வெரி டிட்டர்மைன் தட் ஐ ஷுட் லூஸ் மை வெயிட் அப்படின்னு சொல்லி, அண்ட் பி ஹெல்தி. மோர் தென் லுக்கிங் ப்ரிட்டி அதெல்லாம் இல்லை எனக்கு. மோர் தென் தேட் ஹெல்தியா இருக்கணும் நம்ம. ஏன்னா ஒரு லெசன் ஆல்ரெடி வி லேர்ன்ட் இட். ஸோ அப்படின்னு சொல்லி தான் விட்டாமல் ட்ரை பண்ணி நான் somehow landed very nicely recipes. அப்போ ஃபுட் குரூப்ல ஃபேஸ்புக்கில் இருந்தேன். அதில் ஐ வாஸ் ஷேரிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். தே வர் வெரி ஹாப்பி, இவ்வளோ நல்லா வருதா இந்திரான். தென் இன் 2017 ஐ ஸ்டார்டட் மை இன்ஸ்டாகிராம் பேஜ். அங்கேயும் அப்படிதான். அப்போல்லாம் அந்த அளவுக்கு ரெசிபி ரைட்டிங் தெரியாது. பட் ஐ வில் ஜஸ்ட் சே தட், ஓ யூ புட் திஸ் ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு கன்க்ளூஷன் மாதிரி தான் கொடுத்துருவேன் நான். ஸோ அதுலேருந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் என்னோட ரெசிபி ரைட்டிங்னு சொன்னால் 2020 தான். பட் அதுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எல்லாருக்குமே லைஃப்ல ஏதாவது இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் தான் நம்ம எல்லாமே வில் பி புஷ்ட். அண்ட் இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் ஐ ஹட் லாஸ்ட் வெரி குட் வெயிட். இன்ஃபேக்ட் என்னை பார்க்குறவங்க சில பேர் என்னை ரெகக்னைஸே பண்ண முடியாம ஆனாங்க. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி எனக்கு வெயிட் லூஸ் பண்ணதை காட்டிலும் எனக்கு ஹெல்த்தியா நான் இருக்கேன். அதுதான் எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ பை காட்ஸ் கிரேஸ், நோ ஐ எம் நாட் அ டயபெட்டிக், பிபி இல்லை, என்னோட எல்லா பேராமீட்டர்ஸும் பர்ஃபெக்டா இருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ கூட. ஸோ எனக்கு தட் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் எவ்ரிபடி. நம்ம ஒல்லியா இருக்கணும், குண்டா இருக்கணும், அதெல்லாம் நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஹெல்தியா இருக்கணும். அதுதான் மனசுல வச்சு நம்ம உணவே மருந்துன்னு சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நம்மளை பார்த்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம தான் இது சாப்பிட்டா உன்னோட போன். நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம எவ்வளவு மேட்னஸா நிறைய ஃபாலோ பண்ணிருக்கோம். நீங்க எல்லாம் இந்தியால இருந்து தான் போயிருப்பீங்க.
சச்சின் டெண்டுல்கர் வந்து ஐ எம் a காம்ப்ளான் பாய்ன்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற மாதிரி அதெல்லாம் வரும். கரெக்டா? நீங்க சொல்லுங்க, சச்சின் டெண்டுல்கர் அந்த அவருக்கு பணம் வருது, அதெல்லாம் வேற விஷயம். லெட் அஸ் நாட் டாக் அபவுட் இட். எந்த அட்வர்டைஸ்மெண்ட்மே அவங்க சொல்லுவாங்க இது பண்ணா அப்படி ஆயிடும், இது பண்ணா இப்படி ஆயிடும்னு சொல்லிட்டு. அவங்க நீங்க ஒரு செகண்ட் யோசிக்கணும், என்னன்னா அவங்க பணம் வாங்கிட்டு அதை பண்றாங்க, அதை பணத்துக்கோசரம் பண்றாங்க அவங்க. நம்மளோட உடம்பு நம்ம தான் பாத்துக்கணும். நம்ம வேற யாரும் நம்ம உடம்பு nobody can take care of our body in fact. So it is utmost first கேர் கொடுக்க வேண்டியது என்னன்னா நம்மளோட பாடிக்கு தான் நம்ம கொடுக்கணும். நம்ம இன்ஃபேக்ட் எது சாப்பிட்றதுனாலும் ஒரு செகண்ட் யோசிக்கணும், இஸ் இட் வர்த் ஈட்டிங் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாக்குக்கு அரிசவையும் வேணும், நான் இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் கடந்து ஒரு 30-40 வரைச்சே போதும், ஜாஸ்தி வேண்டாம். பிடிக்கும்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து ஒரு 3 பவுல் ஸ்வீட் எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒரு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம், அவ்வளவுதான். அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நல்ல உணவா சாப்பிட ஆரம்பிச்சோம்னா பை 60-70s யூ கேன் பி சோ ஹெல்தி. யூ கேன் கோ ஃபார் ரன்னிங், யூ கேன் கோ ஃபார் வாக்கிங், யூ கேன் டூ யுவர் ஓன் திங்ஸ். டிபெண்ட் ஆகாம யாரும். You can cook for yourself, eat it, you can do your housework. See, once you become dependent, and the mental torture, nobody can go through that. In fact, எழுந்துக்க முடியல, படுக்க முடியலன்னு நீங்க பெட்ல இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் பாத்துக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு கஷ்டம். யோசிச்சு பாருங்க. They have their own issues. அப்படி இருக்கும்போது உங்க பக்கத்துல உங்க பெட்ல எல்லாம் இருக்க முடியாது யாருக்கு இந்த காலத்துல. அப்ப என்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன வேணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம குட் ஹெல்த் நம்ம we have to மெயின்டைன். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் நம்ம சொல்றது நல்ல உணவா சாப்பிடுங்க, உணவே மருந்துன்னு எடுத்து நல்ல சிறுதானியம் எதுவும் இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கும் நம்ம ஃபுட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஐ டூ அக்ரி, அங்க நிறைய கிடைக்கலன்னா கூட உங்களால என்ன வீட்டுல பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. இன்ஃபேக்ட் ஐ டோன்ட் லைக் இந்தியன் ஃபுட் அட் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்க. இன்ஃபேக்ட் இட் இஸ் வெரி ஸ்பைசி, அதெல்லாம் ரொம்ப காமனா அப்ராட்ல இருக்கிற பசங்க சொல்றது. இன்ஃபேக்ட் பட் ஸ்பைஸ் லெவலும் வேணும், நாக்குக்கு வேணும் நமக்கு. அண்ட் நம்ம ஜெனட்டிக்கலி வி ஆர் ஃப்ரம் இந்தியா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து டெஃபினட்டா நம்ம பசங்களுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். கொஞ்சம் இந்த அவங்க இந்தியாவில சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ஸ்பைஸ் சாப்பிடலைன்னா கூட கொஞ்சமா அட்லீஸ்ட் சாப்பிடணும், அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். வி ஷுட் நாட் லீவ் பிஹைண்ட் எனிதிங் ஃபார் கிட்ஸ். ஏன்னா அவங்க வாட்டர் வெதர் தே ஆர் யூகே பார்ன், யூஎஸ்ஏ பார்ன், என்ன பார்னா இருந்தாலும் டீப் ரூட்டட் தே ஆர் இந்தியன்ஸ். அதுல ஒன்றும் ஒரு மாற்றமே கிடையாது. இன்ஃபேக்ட் அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த லிங்க் எல்லாம் இருக்கணும். ஃபுட்டு, பாஷை, தமிழ். ஐ டோன்ட் ஸ்பீக் தமிழ்னு சொல்லவே கூடாது. பட் பேசினா கூட புரியுற அளவுக்கான வரணும் பசங்க. அதுதான் என்னோட இது. உணவு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து என்னால ஆனது இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ண முடியும்னு தான் நான் யோசிச்சு இந்த இதை வந்து நான் சிறுதானியத்தை வந்து இப்படி கொண்டு வர வெளியில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய போகணும். உங்களோட சப்போர்ட் எல்லாமே எனக்கு வேணும். கண்டிப்பா நீங்க எல்லாமே என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. If you want to learn, I am prepared in fact to teach you all and let me know. எல்லாரும் கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு சிறுதானியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா சொல்லுங்க, சரியா? நான் ஸ்பெஷலி உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு, இது எவ்வளவு பேர் பார்க்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் போயிருக்கு இல்லையா இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ஃபேக்ட் அப்ராட் இன்டர்வியூ நான் சொல்லலாம். இன்ஃபேக்ட் எனக்கு வெரி வெரி ஹாப்பி. நான் யூஎஸ்ஏல இருந்து இந்தியாவுக்கு பண்ணியிருக்கேன். இந்தியால இருக்கும்போது இப்போ யூகேக்கு இது ஃபர்ஸ்ட் ட்ரிப். இன்ஃபேக்ட் யூகேக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப் நான் பண்றது. இன்ஃபேக்ட் ஸோ உங்க சேனல் மூலம் தான் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். ஹோப் ஐ வில் ரீச் வித் யுவர் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட். இன்னும் நிறைய எனக்கு நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும், அதுதான் ஆசை எனக்கு. இன்ஃபேக்ட் தட்ஸ் மை மோட்டிவ். இன்ஃபேக்ட் அதுக்கு உங்க சப்போர்ட் எல்லாம் இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச் அம்மா. இவ்வளோ நேரம் எடுத்து அவ்வளோ அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா எங்கள் கூட ஷேர் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி, அதாவது இப்போ என்னுடைய லைஃப்பில் நான் இதெல்லாம் பண்ணேன், இந்த மாற்றம் பண்ணேன், அந்த மாற்றத்தினால ஏற்றம் எனக்கு கிடைச்சிது. அந்த மாற்றமும் ஏற்றமும் என் லைஃப்பில் மட்டும் இல்லாமல் என்னை சார்ந்த மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது தனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்குள்ளேயே வச்சுக்காம இல்லை நான் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக ஸ்வீட்டாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லை, இப்போ எனக்கு வயசாயிருச்சு, யாரும் சப்போர்ட் பண்ணல அப்படிலாம் சொல்லிட்டு சுருண்டு உட்கார்ந்துடாம
நீங்க முன்னாடி பேசும்பொழுது சொன்னீங்க பாத்தீங்களா, ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வயசு வந்து சாதிக்கிறதுக்கு ஒரு தடையே இல்லை அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சிருக்கீங்க. ஸோ அவ்வளோ அழகாக உங்களுடைய லைஃப் ஜேர்னி எங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க அம்மா. அதாவது எப்படி எப்படி நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னு வாழ்ந்தும் வாழ்த்தியும் காட்டுற உதாரணம் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ ஸ்வீட்டாக இவ்வளோ நேரம் எங்களோட பேசி நான் கேட்ட உடனே பாட்காஸ்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு எங்களோட வந்து இவ்வளோ நேரம் உங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. நானும் உனக்கு நன்றி சொல்லணும். அதான் சொன்னேனே, முதல் ஃபர்ஸ்ட் ட்ரிப் யூகேக்கு இது ஒரு வாய்ப்புக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது மூலம் நம்ம 2 பேருமே கை கோர்த்து வளரணும். அதுதான் நம்ம அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்ன இதுவா இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி கண்டிப்பா வளரணும். கண்டிப்பா எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். உனக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள்மா. கண்டிப்பா. சரியா? நன்றி, வணக்கம். என்னங்க வீடியோ பார்த்தீங்களா? ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது இல்லை? எனக்கும் அப்படி தான் இருந்தது. அவங்களுடைய வீடியோஸ் பார்க்கும்பொழுதும் சரி, அவங்கள்ட்ட பேசும்பொழுதும் சரி, ஒவ்வொரு முறை அவங்கக்கிட்ட பேசும்பொழுதும் ஏதாவது ஒரு பொறி தட்டும் மனசுக்குள்ள. இப்போ லாஸ்ட் டைம் பேசும்பொழுது கூட சொன்னேன், எனக்கு இன்ஸ்டாவில் வந்து அந்த அளவுக்கு போஸ்ட் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லும்பொழுது சொன்னாங்க, அவ்வளோ அழகாக செல்லமாக உதப்பேன் நான் உன்னை, எனக்கு இவ்வளோ வயசாகுது, நான் இத்தனை விஷயங்கள் கற்றுக்கிட்டு பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு என்ன, நீ பண்ணு, உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு அவ்வளோ அழகாக மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஒண்டர்ஃபுல் லேடி. அவங்களோட இந்த பாட்காஸ்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் இன்ஸ்பயர் ஆன மாதிரி கண்டிப்பாக நீங்களும் இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சும்மா வயசு, எனக்கு அந்த வசதி இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காம உடனடியாக உங்கள் கனவை நோக்கி ஓட ஆரம்பிங்க. மீண்டும் உங்களை நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். உள்ளமே கோவில், உண்மையே வேதம், உணவே மருந்து. நன்றி, வணக்கம்.